எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேட்கிறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. அதனால அவங்க சார்பா, அவங்கள ஒருத்தனா, அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? எங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு. அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக RSS அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி. இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணிய வச்சு 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க. அதானே ஜி? என்ன ஜி? ஒண்ணு மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணின்னு குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? அண்ணா விஜய் அவர்கள் அப்படி சொல்லல அப்படின்னா அப்புறம் விஜய் அவர்கள் கட்சி நடத்துவதே அர்த்தம் இல்லாமல் போயிருமல்லண்ணே. ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்கள ஊக்கப்படுத்தணும். ஸோ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து விட்டு நம்ம போட்டியிலே இல்லை, நம்ம 2031 தான் போட்டின்னு சொன்னோம்னா அப்புறம் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் சோகத்தில் போயிடுவாங்க. நாளைக்கு அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர்கள், அது விஜய் அவர்கள் யாராக இருந்தாலும் கூட எங்களுக்கும் ஆளும் கட்சிக்கும் போட்டின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அதை நான் தவறாக பார்க்கல. அவங்களுடைய கற்பனை, அவங்களுடைய எண்ண ஓட்டம், அவங்க அப்படி நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காதுங்கண்ணா. அண்ணா விஜய் அவங்க எப்போ வாய் திறந்தாருங்கண்ணா? அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டே இருந்தார். ஃபிஷர்மேனாக கூட நடிச்சிருக்காரு, மீனவ நண்பனாக கூட நடிச்சிருக்காரு. அப்போவெல்லாம் கச்சத்தீவை பற்றி விஜய் பேசியிருக்காரா? நான் தெளிவாக சொல்கிறேங்கண்ணா, அது கொஞ்சம் டீட்டெயிலான சப்ஜெக்ட் இது. அப்போ கச்சத்தீவை பற்றி எதுவுமே பேசலை. கச்சத்தீவை பற்றி பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் பிரதமராக 2024 பாராளுமன்ற தேர்தலிலிருந்து பேச ஆரம்பிச்சார். உங்களுக்கு தெரியும், அது 2 நாடுகளுக்கான ஒப்பந்தம். இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கச்சத்தீவு வேணும்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு இலங்கை நம்முடைய அண்டை நாடாக, பக்கத்து நாடாக, நட்பு நாடாக இருக்கு. பிரதமர் அவர்கள் இங்கே தான், இந்த பகுதியில் பிரதமர் அவர்கள் இங்கே வரும்பொழுது தென் தமிழகத்தில் மேடையில் அவங்களும் சொன்னாங்க, இன்னைக்கு இவர்கள் பொறுத்து இருக்கணும். அதாவது இவங்க கொடுத்துட்டாங்க, 1972 கொடுத்துட்டாங்க, 50 வருஷம் யாருமே பேசல. இன்னைக்கு நாம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் செய்வோம், எப்படி செய்வோம் என்பது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கட்சி நடத்துறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஆட்சி நடத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் ஆட்சியில் இருக்கும், பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கும். நட்பு நாடுகள்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை நாம் கொடுக்க வேண்டி வரும். இதை எல்லாமே பார்த்து தான் ஒரு அரசு செயல்பட முடியும். எதையும் எடுத்தவங்க ஒத்தன். ஆனால் அதிகாரப்பூர்வமாக கச்சத்தீவு வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கு. ஏன் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து வெள்ளை பேப்பரில், கருப்பு வெள்ளையில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம், கச்சத்தீவை மீட்டு கொடுங்க. ஸோ எங்களுடைய அதிகாரத்தில் இது நடத்துவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதனால விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்காக, ஒரு மேடை இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக
நான் கச்சத்தீவை பற்றி பேசுவேன்னா பேசிட்டுங்க, நான் தவறு இல்லை, பேசுறது தவறு கிடையாது. ஆனால் இத்தனை நாளாக எங்கே போனாருங்கன்னா, இது எப்படியா இருக்குன்னா, இது வடிவேல் அவர் ஒரு படத்தில் இருப்பார். காலையில் பட்டையெல்லாம் போட்டுட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போவார். அது காலையங்களை வடிவேல், அப்பா அம்மா காலில் விழுந்து. சாயங்காலம் அதே வடிவேல் அவர் டாஸ்மார்க் வண்டி விட்றா அப்படிம்பார். அந்த மாதிரி தான் இருக்கு. அரசியல் கட்சிக்கு முன்பு நான் வேறு, அரசியல் கட்சிக்கு பின்பு நான் புத்தானை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன்னா எம்ஜிஆர் ஐயாவை ஏன் இன்னைக்கு நம்ம பாராட்டுறோம்னா கன்சிஸ்டன்சி. ஏன் காமராஜர் ஐயாவை பாராட்டுறோம்னா கன்சிஸ்டன்சி. எதற்கு மாபெரும் தலைவர்களை பாராட்டுறோம்னா கன்சிஸ்டன்சி. இதே கன்சிஸ்டன்சியோடு விஜய் அவர்கள் இன்னும் 10 ஆண்டுகள் இருக்கிறாங்க அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன். அவர் அரசியல் இன்னைக்கு வந்திருக்காங்க, இன்னைக்கு 2 மேடையில பேசியிருக்காங்க, இன்னைக்கு 1 வருஷமா கருத்து வைக்கிறாங்க. இதே 10 வருஷமா கருத்து வைக்கிட்டோம், அந்த கருத்துக்கு ஒரு வலிமை இருக்கும். கட்சி ஆரம்பித்ததற்காக, பேச வேண்டும் என்பதற்காக திரு விஜய் அவர்கள் இந்த கருத்தை வைப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனா இலங்கை மீனவர்கள் எத்தனை பேர்த்த நம்ம மீட்டிருக்கோங்கிற புள்ளி விவரம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா? ஆயிரக்கணக்கான மீனவர்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றோம். அவர் பேச பேச மீனவர்கள் மீட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம், பேச பேச நடந்துகிட்டே தான் இருக்கு. தமிழக பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை டெல்லிக்கு போய் எத்தனை மீனவர்களை மீட்டு கொண்டு நாங்கள் பேசணும் அவங்களுக்கு தெரியுமா? எத்தனை முறை திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல, சென்னை ஏர்போர்ட்ல, தூத்துக்குடி விமான நிலையத்தில் நம்முடைய மீனவர்களை மீட்டு கொண்டு வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தலைவன் இங்கிருந்து மீனவர் ரிசீவ் பண்ணது அவருக்கு தெரியுமா? இல்லை விஜய் அவர்களுக்கு இன்னொன்று தெரியுமா? அங்கே மீனவனை மீட்ட பிறகு மத்திய அரசு தன்னுடைய சொந்த பணத்தில், நம்முடைய பணத்தில், வரி பணத்தில் ஒரு மீனவரையும் டிக்கெட்டை போட்டு இங்கே கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விடுறோம். அது விஜய்க்கு தெரியுமா? அல்லது விஜய் அவர்களுக்கு இன்னொன்று தெரியுமா? 2014க்கு பிறகு ஆழ்கடல் துப்பாக்கி சூட்டில் இறந்த மீனவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு குறைவுன்னு அவருக்கு தெரியுமா? இவ்வளவு சரித்திரம் இருக்கும் பொழுது, இதே காங்கிரஸ் ஆட்சியில் 10 ஆண்டு காலம் யூபியா இருக்கும் பொழுது எத்தனை மீனவர்கள் இறந்தார்கள்? 300 நாள் 200 நாள் ஜெயிலில் இருந்தாங்க. எனக்கு 21 நாளைக்கு மேலே யாருன்னா இருக்காங்க? ரிப்பீட் அஃபெண்டர்னா 3 மாசம். அதையும் நம்ம பேசி கொண்டு வர்றோம். 2018 இலங்கையில் ஒரு புதிய சட்டத்தை போட்டு, ஒரு படகு மாட்டுச்சுன்னா அதை நாட்டுடைமை ஆக்கிடுவோம் புதிய சட்டத்தை இலங்கையில கொண்டு வந்தாங்க. அது விஜய் அவர்களுக்கு தெரியுமா? விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தம். அதாவது புதியவர்கள் வர்றாங்க, புதிய அரசியல் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் அவர்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேட்கணும், ஒரு சப்ஜெக்டை டீப்பாக போகணும், அப்புறம் நம்ம மக்கள் மன்றத்தில் வைக்கணும். ஆனால் எல்லாமே நம்ம பட்டும்படாமல் ஃபாசிசம் ஒரு டிக்கடிப்பா, மீனவர் ஒரு டிக்கடி, கச்சத்தீவு ஒரு டிக்கடின்னு எல்லாமே பேசிட்டு போனால் மக்கள் எப்படி விஜய் அவர்களை மாற்றமாக பார்ப்பார்கள்? அதே திமுக லாங்குவேஜ் இவர் பேசுறாரு, அதே இந்த லாங்குவேஜ் விஜய் பேசுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி மாற்றமா? நான் மறுபடியும் சொல்றேங்கன்னா, அவர் அரசியல் வந்திருப்பதை நான் வரவேற்கின்றேன். ஆனால் சப்ஜெக்டோட பேசணும். ஒரு மாநாட்டில் பேசுறாங்கன்னா சப்ஜெக்டோட ஆதாரப்பூர்வ அடிப்படையில். உலகத்தில் இன்னைக்கு இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. ஒரு ஃபாஸ்டஸ்ட் அரசாக இருந்தால் இந்தியாவுடைய வளர்ச்சி இந்த மாதிரி இருக்குமாங்கன்னா, இன்னைக்கு உலக அளவில் இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய மரியாதை. இதே விஜய் அவர்கள் பிரைவேட் ஜெட்ல போறாங்க, ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஷூட்டிங் பண்றாரு. இப்போ விஜய் அவர்கள் தன்னை இந்தியன்னு சொன்னா 2014க்கு பிறகு விஜய் அவர்களுக்கு மரியாதை கூடியிருக்கா குறைந்திருக்கா? இதே விஜய் அவங்க துபாய் போனார்னா 2014க்கு முன்பு டபுள் பாடி சர்ச் இருக்கும். இன்னைக்கு சர்ச் இருக்கா விஜய் அவர்களுக்கு? ஏன்னா ஷூட்டிங் எத்தனை நாடு போறாரு, அந்த பெருமை எப்படி வந்துச்சு? இன்னைக்கு இந்தியன்னு சொன்னா மேலை நாடுகள் ஏன் தலை நிமிர்ந்து பார்க்கின்றார்கள்? மோடி என்கின்ற ஒற்றை மனிதன் இருக்கின்ற காரணத்திற்காக. அதனால விஜய் அவர்கள் இவங்க பிஜேபி வந்துட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க? இன்னைக்கு விஜய் அவர்களே தமிழ்நாட்டில், இந்தியாவில் நிம்மதியாக இருக்க முடியும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, மோடி அவர்கள் ஒரு சாட்சி. யாருன்னா அண்ணா, இன்னைக்கு அவர் அவருடைய கட்சியை எப்படி பெருசு பண்றது, அவர் கூட்டணிக்கு யாரை கொண்டு வருவது என்பதுதான் அவருடைய சிந்தனையாக இருக்கணும். காங்கிரஸ் கூட்டணி தவறா, திமுக கூட்டணி தவறா, அதிமுக கூட்டணி தவறா, பாஜக கூட்டணி தவறான்னு அவர் இன்னொருத்தரை பற்றி குறை சொல்றதை விட, அவர் மீது நம்பிக்கை இருந்தால் அவரை நம்பி தலைவர்கள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விஜய் அவர்கள் பேசணும். அப்படித்தான் நான் பார்க்குறேன். அதனால் அரசியல் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்றதை விட அவங்களுடைய பலத்தை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் நேற்று மதுரை மாநாட்டில் விஜய் அவர்களை பொறுத்தவரை மற்றவர்களுடைய பலவீனம் தான் சொன்னாங்களோ தவிர அவருடைய பலம் என்னன்னு சொல்லலையாங்கண்ணா. மக்கள் பலத்தை தான் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே பலவீனம் இருக்கல. அரசியல் கட்சிகள் கூட்டணியில் எல்லோருக்குமே நேரக்குறைய மேலே கீழே இருக்கத்தான் செய்யும், எல்லா பக்கத்துலையுமே. திமுக கூட்டணி எடுத்துக்கங்க. ஆனால் நேற்று விஜய் அவர்கள் அவங்க பலவீனம் இவங்க பலவீனம்னு சொன்னாங்க. ஆனால் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நீங்கள் எப்படி பலம், நீங்கள் எப்படி மாற்று, நீங்கள் எப்படி வித்தியாசமான ஒரு கட்சி, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள், ஆரோக்கியமான விஷயத்தை என்ன கையில் வச்சிருக்கிறீங்க? அதே நான் பார்த்த வரைக்கும் பழைய பஞ்சாங்கம் தான். புதுசாக கட்சி ஆரம்பித்தா பிஜேபியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 1 டிக் பாக்ஸ் அடி. ஆளுங்கட்சியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 2 இன்னொரு டிக்கை போடு. 3வது நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லு, 3வது டிக்கு. ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த டிக் பாக்ஸ் எல்லாம் தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை என்ன முன் வைக்கிறீங்க? இன்னைக்கு ஃபாசிசம்னு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள்.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இந்திய அளவில் தேர்தலில் வெற்றி பெற்று கொண்டு வந்தே இருக்கின்றோம். 2014 ஃபாசிசம் நாங்கள் ஜெயித்தோம், 2019 ஃபாசிசம் நாங்கள் ஜெயித்தோம், 2024 ஃபாசிசம் நாங்கள் ஜெயித்தோம். ஒரு மாநிலம் ஜெயிக்க முடியாத மாநிலம் ஒரிசா 2024 ஜெயித்தோம். அதனால் நம்முடைய தமிழக பொதுமக்களுக்கும் தெரியும், நம்முடைய சொந்தங்களுக்கும் தெரியும், அந்த பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே அந்த பழைய டீ கடையில் ஆற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதையெல்லாம் கடந்து பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய தலைவராக பார்த்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் விஜய் அவர்கள் ஃபாசிசம்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்க. இன்னொரு வார்த்தையும் விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள், அதாவது தாமரை மேலே தண்ணி கூட ஒட்டாது, எப்படி தமிழக மக்கள் ஒட்டுவாங்கன்னு. போன முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் ஏசி சண்முகம் உட்பட எல்லா தலைவரும் இணைந்து தமிழகத்தில் 18% மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. இவங்களாம் என்ன ஓங்கோல்லேருந்து வந்தவர்களா? தமிழக மக்கள் தான். ஏன் சித்தப்பா, ஏன் மாமா, உங்கள் சித்தப்பா, உங்கள் தம்பி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தங்கள், நம்ம தமிழ்காரங்க எல்லாம் சேர்ந்து தானே 100 ஓட்டு வந்திருக்குன்னா 18 ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. இவங்களாம் என்ன வெளி மாநிலத்திலேருந்து வந்து போட்டவங்களா? அதனால் தமிழக மக்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது, பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது அளவு கடந்த மரியாதையை வைத்திருக்கின்றார்கள். அதனால் விஜய் அவங்களை பற்றி நான் நேரடியாக குற்றம் சாட்டுவதை விடுத்து, நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, வித்தியாசமாக என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். அதாவது இன்னைக்கு மக்கள் வரலாம், ரேம்ப் வாக் வரும்போது கை தட்டலாம், ரேம்ப் வாக் முடிஞ்சோடனே அவங்க கிளம்பி போயிடலாம், அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம், இதெல்லாம் ஓகேங்கண்ணா. ஆனால் வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் பலமான சித்தாந்தம் வேண்டும். மக்கள் ஒரு வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடும் பொழுது நிறைய யோசிக்கிறாங்க. இவங்க நம்மளோட இருப்பாங்களா, லோக்கல் கேண்டிடேட்டா, நம்ம ஊரில் உங்க வீடு இருக்கா, நாளைக்கு காலையில் பிரச்சனைனா 6 மணிக்கு வீட்டுக்கு போகலாமா, இவங்க உண்மையாலுமே 5 வருஷம் அரசியலில் தாக்கு பிடிப்பாங்களா, மேலே கீழே எப்படி இருந்தாலும் கூட அரசியல் கட்சியில் பயணம் பண்ணுவாங்களா, இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதனால் விஜய் அவர்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகின்றேன், வாழ்த்துக்கள். புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். ஒரு கொள்கையை எல்லாம் சித்தாந்தத்தெல்லாம் வைக்கிட்டது ஒரு பக்கம். ஆனால் அது வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் மிக கடுமையாக உழைக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அரசியல் எனக்கும் ஒரு 4-5 ஆண்டுகள் அனுபவம் இருக்குது. ஐயா அவர்கள் இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக 40-30 வருஷம் அரசியல் பார்த்துருக்குறாங்க, அக்கா பார்த்துருக்குறாங்க. அதனால் அது வாக்காக மாறும் பொழுது மக்கள் நிறைய யோசிக்கிறாங்க. அதனால் வெறும் குற்றச்சாட்டுகள், இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லாமல் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வைக்கும் பொழுது நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. நாங்கள் பதில் சொல்கிறோம். எங்கள் ஆட்சியில் குறை இருக்கா சொல்லுங்கள், பதில் சொல்கிறோம். நாங்கள் நடந்து கொண்ட விதம் தவறா சொல்லுங்கள். டேட்டா ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழகத்துக்கு பணம் கொடுக்கலையா? நான் விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய செய்தி தொடர்பாளர் நிறைய பேர் டிவிக்கு போகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வர்றாங்க, அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க டேட்டா கொடுப்பாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவில் எங்கேயுமே கொடுக்கப்படாத நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சமீபத்தில் அடுத்த இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவராக நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்களை உயர்த்தி இருக்கின்றோம். எத்தனை கட்சிகள் பண்ணாங்க? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க, எத்தனை முறை பண்ணாங்க? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை யார் ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு போனது? செங்கோலை பாராளுமன்றத்தில் வச்சது யார்? அதனால் அந்த பழங்கதைகள் பேசாமல் 21ஆம் நூற்றாண்டு அரசியலுக்கு விஜய் அவர்கள் வர வேண்டும் என்பது